இன்று நாம் பார்க்க போவது தனியாக இருக்க விரும்பும் மனிதர்களிடம் காணப்படும் 6 அற்புதமான தனித்துவமான குணங்கள் பற்றி. வணக்கம் and வெல்கம் டு மேகலாஸ் ஜர்னி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா. பலர் தனியாக இருப்பதை கஷ்டமாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தனிமையை விரும்பும் மனிதர்கள் தாங்களே தங்களுக்கு சந்தோஷமாக இருப்பவர்கள். அவர்களுக்கு தனிமை என்பது ஒரு தொந்தரவு அல்ல, அது அவர்களுக்கு அமைதியையும் தெம்பையும் ஆழ்ந்த திருப்தியையும் தருகிறது. அவர்களின் மன அமைதி வேறு லெவல். இப்படி இருப்பவர்கள் சிலரேதான், ஆனால் அவர்கள் மிகவும் விசேஷமானவர்கள். பலர் இவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போது அவர்களிடம் உள்ள அந்த அற்புதமான குணங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். உண்மையானவர்களாக இருப்பது. தனிமையை விரும்பும் மனிதர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர்கள் ஒருபோதும் வருந்த மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், துரோகம் செய்வதில்லை, ஒவ்வொரு நட்பையும் மிகவும் ஆழமாக மதிப்பார்கள். யாரையும் சும்மா நண்பன் என்று சொல்ல மாட்டார்கள். பலமுறை யோசித்து புரிந்து கொண்ட பிறகே உறவை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு விசுவாசம் மிகப்பெரிய மதிப்பு. அவர்களின் அன்பை நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகுந்த உண்மையான நண்பன் கிடைத்து விட்டார். தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். நிறைய பேருக்கு தனிமையை விரும்புவர்கள் பயந்து விட்டவர்கள் என்று தோன்றலாம், ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. இவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும், எதை செய்யக்கூடாது, அனைத்தும் தெளிவாக தெரியும். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், ஆனால் அது பயத்தால் அல்ல, அழுத்தமான சிந்தனை காரணமாக. அவர்களிடம் சுய கட்டுப்பாடு அதிகம் இருக்கும். எதை செய்வதற்கு முன்பும் நிதானமாக யோசிப்பவர்கள். அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள். அமைதியாக நிதானமாக நடப்பது அவர்களின் ஸ்டைல். அதுதான் அவர்களின் பலம். தனிமையில் சந்தோஷத்தை காண்பவர்கள். சிலர் இவர்களை பார்த்து ஐயோ பாவம் தனியாக இருக்கிறார்கள் என்று பரிதாபப்படுவார்கள், ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு. இவர்களுக்கு தனியாக இருப்பது ஒரு இனிமையான அனுபவம். அல்வா சர்க்கரை பொங்கல் சாப்பிடும் சந்தோஷம் போல. ஏனெனில் இது அவர்களின் தேர்வு, கட்டாயம் அல்ல. தனிமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. தங்களுக்கு பிடித்த விஷயங்களில் முழுமையாக மூழ்கி வேலை செய்வதற்கானது. அமைதி அவர்களுக்கு ஒரு சக்தி. அதில் கஷ்டம் இல்லை, அது ஒரு சுகம். புதுமையை நேசிப்பவர்கள். பலர் தனிமையை விரும்புபவர்கள் ஒரே மாதிரி வாழ்வார்கள் என்று நினைப்பார்கள், ஆனால் அது தவறு. அவர்கள் புதுமையை மிகவும் விரும்புவார்கள். புதிய விஷயங்களை கற்க, புதிய இடங்களுக்கு பயணம் செய்ய, வித்தியாசமான அனுபவங்களை சேர்க்க எப்போதும் ஆர்வமுடன் இருப்பவர்கள். ஆனால் ஒரு விஷயம், அவர்கள் இதை பற்றி எவரிடமும் பெருமையாக சொல்ல மாட்டார்கள். அமைதியாக தம்பட்டம் இல்லாமல் செயலில் காட்டுவார்கள். அவர்களின் ஆர்வம் ஆழமானது, ஆனால் அவர்களின் நடை திண்மையானது. அதுவே அவர்களின் அழகு. அடக்கத்துடன் உள்ள புத்திசாலித்தனம். நேரத்தை மதிப்பவர்கள். இந்த மனிதர்களுக்கு நேரம் என்பது தங்கத்திற்கு மேலானது. அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வேலையையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வார்கள். அவர்கள் தங்களது நேரத்தையும் பிறரின் நேரத்தையும் மதிப்பார்கள். யாரையும் காரணமின்றி காத்திருக்க விடமாட்டார்கள். பேச்சிலும் கூட அவர்கள் நேர்மையாகவும் தெளிவாகவும் இருப்பார்கள். தேவையில்லாத பேச்சு, அர்த்தமில்லாத கலாட்டா இவர்களுக்கு பிடிக்காது. அவர்களால் நேரத்தை மதிப்பதனாலேயே அவர்கள் பொறுப்புள்ளவர்களாகவும் முதிர்ச்சியானவர்களாகவும் தோன்றுகிறார்கள். தனி இடத்தை காக்கும் மனநிலை. இவர்களுக்கு தனி இடம் என்பது மிக புனிதமானது. அது ஒரு கோயிலின் கருவறை போல. இங்கு யாரும் சும்மா நுழைய முடியாது. அவர்கள் எதை பகிர வேண்டும், எதை பகிரக்கூடாது என்று நன்றாக அறிவார்கள். யாரை வாழ்க்கைக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை விளக்க வேண்டும், அதையும் ஆராய்ந்து தீர்மானிப்பார்கள். இந்த காலத்தில் பிரைவசி மிகவும் அரிதாகிவிட்டது, ஆனால் இவர்களோ அதை புத்திசாலித்தனமாக காக்கிறார்கள். பொது வாழ்க்கைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே ஒரு அழகான சமநிலையை பேணுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் எப்போதும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பார்கள். மொத்தத்தில் சொல்ல போனால் தனிமையை விரும்பும் மனிதர்கள் மனதில் மிகுந்த பலம் கொண்டவர்கள்.
அவர்களை பலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் வாழ்வை ஆழமாக உணரக்கூடியவர்கள். இவர்களிடம் உண்மையான நட்பு இருந்தால் அது சும்மா மேலோட்டமானது அல்ல, அர்த்தமுள்ளதானது. அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தனிமையிலும் சந்தோஷம் இருக்கலாம், அமைதியிலும் நிறைவு இருக்கலாம். அதுதான் உண்மையான சக்தி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் இதை அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் சில நேரங்களில் தனிமைதான் நம்மை உண்மையிலேயே வளர்க்கும் சக்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி, வணக்கம். அன்புடன் மேகலா.